அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது SGA ஸ்கோடா கோயம்புத்தூர் கார் ஷோரூமில் புதிய ஸ்கோடா குஷாக்கினுடைய மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டோட. ஏற்கனவே நம்ம ஸ்கோடா குஷாக்கினுடைய டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டோடைய டீடைல் ரிவ்யூ பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் மற்றும் வேல்யூ பற்றி பேச போகிறோம். கூடவே டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டோட ஃபீச்சர்ஸ் கம்பேரிசனும் பார்க்க போகிறோம். முதல் படியாக எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பேச போனால் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டுக்கும் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டுக்கும் பெரிய லெவலில் வித்தியாசமே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் பியானோ பிளாக் சிக்னேச்சர் கிரில்லுக்கு க்ரோம் சரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் ஹாலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ் வருது. குஷாக்கினுடைய எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த பாடி கிளாடிங் ஸ்டாண்டர்டாக வரும். பட் இந்த ஆம்பிஷன் மற்றும் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் வரும். ஆனால் ஸ்டைல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில க்ரோம் ஃபினிஷ் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் மிஸ் ஆகுது. ஆனால் சைட் ப்ரொஃபைல் நோக்கி வந்தீங்கன்னா ஈஸியாக இது ஒரு மிட் லெவல் வேரியண்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 16 இன்ச் சிங்கிள் டோன் சில்வர் கலர் அலாய் வீல்ஸ். டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டில் டியூவல் டோன் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க. பட் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் இந்த நார்மலாக ஆனால் கிளாஸியாக இருக்கக்கூடிய 16 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்க்கலாம். அதை தவிர வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் வரது கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்துருப்பீங்க. அதோட சேர்த்து விண்டோ சரவுண்டுக்கும் க்ரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கு பிளாக் லைனிங் தான் வருது. அதோட சேர்த்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் மட்டும் தான் வருது. இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே காமனான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ். பேக் சைடை நோக்கி வந்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டுமே பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கு க்ரோம் ஸ்ட்ரிப் வரது கிடையாது டெயில் கேட்டில். டெயில் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டில் கிறிஸ்டலைன் டிசைன் கொடுத்துருக்காங்க டெயில் லேம்ப்ஸுக்கு. அதே பார்த்தீங்கன்னா இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கு LED டெயில் லேம்ப்ஸாக இருந்தாலுமே அந்த கிறிஸ்டலைன் டிசைன் ஃபினிஷ் வரது கிடையாது. மீதி எல்லா விஷயங்களும் சேம் தான். ஸ்கோடா பேட்ஜிங் சென்டரில் வருது. அதோட சேர்த்து ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் மற்றும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் வருது. ஃப்ரண்ட் சில்வர் ஸ்கிட் பிளேட்டை போலவே பேக் பம்பருக்கும் ஒரு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்டும் வருது. ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய காம்ப்ரமைஸும் கிடையாது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கு உள்ளே போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய ஸ்கோடா குஷாக்கினுடைய மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ நம்ம பார்த்தோம். அதில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வேற ஃபினிஷில் இருந்தது. பட் இந்த மிட் லெவலுக்காக ஒரு சில ஃபினிஷ் மாறி இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு க்ரோம் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருந்தது. பட் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டுக்கு இது மோசம் இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸ்கோடா பிராண்டிங்கும் சேமாக வந்துடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருந்த க்ரோம் பீம், இந்த க்ரோம் ஃபினிஷ் அது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு சில க்ரோம் ஃபினிஷ் மட்டும்தான் வருது இங்கே ஏசி வெண்ட்டை சுற்றி அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் ஸ்டீரிங் வீலில் க்ரோம் ஃபினிஷ் இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீலை பற்றி பேச போனால் இது அதே 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் டிசைன், மாடர்னான ஸ்கோடா ஸ்டீரிங் வீல் இது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம். பட் என்ன கேட்டால் இதனுடைய குவாலிட்டி மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிக்கிறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் தவிர பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குது எல்லா வேரியண்ட்லையுமே. அதை தவிர ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மற்றும் இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே சேமாக வந்துடுது ரைட் சைடில். தென் இந்த வண்டி க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆஃபர் பண்ணுது. இங்கே லெஃப்ட் சைடு ஹெட்லாம்போடைய ஹை பீம் கண்ட்ரோல்லேயே க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸும் இன்டெகிரேட்டடாக இருக்குது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசினேன். இந்த வண்டியை டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். சாவி எடுக்கிறேன். ஸோ சாவியை பற்றி பேச போனால் இந்த வண்டியில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டில் மட்டும்தான் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வருது. ஃப்ளிப் கீ சேமாக தான் இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது. ரெண்டு சாவியுமே ஃப்ளிப் கீ தான் வருது வித் ரிமோட் லாக்கிங் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இந்த வண்டியில் சாவியை உள்ள ஸ்லாட் பண்ணி தான் டர்ன் ஆன் பண்ணணும். ஸோ அப்படி டர்ன் ஆன் பண்ணால் இப்படி தான் தெரியும். டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெரிய லெவலில் எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் வந்த அதே பெரிய சைஸ் 10 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மற்றும் அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் சேமாக வருது. ஸோ பெரிய லெவலில் பார்த்த உடனே டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா தான் வித்தியாசங்கள் தெரியும். இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் பெரிய லெவலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ டிரைவிங் டேட்டா, ஆடியோ, டெலிஃபோன், வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் இதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ பெரிய ஒரு வித்தியாசம் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கிடையாது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன்ஸ் வரது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுது. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஃபங்க்ஷனும் கிடையாது. மேனுவல் வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான்.
ஸோ இப்போ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பற்றி பேச போனால் இதுவும் எக்ஸாக்ட்லி சேம் தான். டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட் ஆஃபர் பண்ணுது இந்த பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட சேர்த்து. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லையும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஸ்டாண்டர்டாக வந்துருது இந்த மிட் லெவல் வேரியண்ட்லையும். அது தவிர ஃபோனுடைய மிரர் லிங்க் கனெக்டிவிட்டியும் வந்துருது. தென் நேவிகேஷன் சிம் கார்டை பேஸ் பண்ணி நேவிகேஷன் ஒன்று இருக்குது, அதுவும் வந்துருது. தென் மீதி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எல்லாமே சேமாக தான் இருக்குது, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் சேம் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. கேமராவுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவில் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஓகே, போதுமான அளவுக்கு இருக்குது. மேலும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது, பட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு லைட்டான ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. அதனுடைய பிரைட்னஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுக்கு போனோன்னா லைட்ஸ், ஸோ இந்த லைட்டிங் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ்க்கு போனீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டிங்கை மட்டும் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மீதி லைட்டிங் பொறுத்த வரைக்கும் அதனுடைய பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இதில் இருக்குது. அது தவிர மீதி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோ மீ ஹெட்லாம்ப்ஸ், கன்வீனியன்ஸ் இண்டிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே இருக்குது. தென் டாப் அண்ட் வேரியண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஃபீச்சர் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன். அது பட்டனாக கிடையாது, டிஜிட்டலாக ஒரு பட்டன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா எல்லா ஸ்கோடா குஷாக்கோடைய மாடல்ஸ்லையும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. தென் மீதி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் டச் ஸ்க்ரீன் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கன்சோல் இது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கான பட்டன்ஸே இல்லை, முக்கால்வாசி டம்மி பட்டன்ஸ் தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சீட்ஸும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது. பாடி கலரில் பார்க்கக்கூடிய அதே ஆரஞ்சு கலரை சீட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது. பட் கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் சீட் கவர் போடுவீங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ இருந்தாலும் இந்த சீட்னுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது, சப்போர்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவே நல்ல குவாலிட்டி சீட்ஸ் ஃபேப்ரிக்காக இருந்தாலுமே. மேலும் சீட்ஸை போலவே டோர் பேட்ஸில் வந்த லெதருக்கு பதிலாக இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக குஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும். மேலும் கம்ஃபர்ட் அப்படின்னு பேச போனால் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா ஸ்கோடா குஷாக் வேரியண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர். டிரைவர் டோரை பொறுத்த வரைக்கும் பேச போனால் மீதி கண்ட்ரோல்ஸ் அஃப்கோர்ஸ் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. அதோட சேர்த்து இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபிள் ORVMஸும் வந்துடுது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஃபீச்சர் இது. மேலும் இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ஃபினிஷை வந்து மாற்றிருந்தாலும் டாப் அண்ட் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது டோர் ஹேண்டில்ஸ் அதே சாலிடான ஃபீலிங்காக இருக்கிற மெட்டல் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்னொரு மிஸ்ஸிங் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப் எண்டில் மட்டும்தான் எலக்ட்ரிக் சன்ரூஃப் வருது. இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடையாது. ஆனால் அதை தவிர மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த LED இன்டீரியர் கேபின் லைட்டிங். இது நான் டாப் அண்ட் வேரியண்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை எல்லா விதத்துலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃப்ரண்ட் பேக் எல்லா லைட்டிங்கும் இங்கே ஃப்ரண்ட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பேக் லைட்ஸை நான் டர்ன் ஆன் பண்ணல அப்படி இருந்தாலும் ஆன் ஆகிடுச்சு, அதை வேணும்னாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஒரு இன்டீரியர் லைட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். இது தவிர பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடுது இங்கே மேலே. ஆனால் இந்த வண்டியில் ஆட்டோ டீமிங் IRVM கிடையாது, மேனுவல் டீமிங் IRVM மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த மிட் லெவல் ஸ்கோடா குஷாக் ஆம்பிஷன் வேரியண்ட்லேயே இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர் பற்றி பேச போனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் நம்ம வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்தோம். இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருந்தது, பட் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் அது கிடையாது. அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தது தான். ஆனால் மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே சேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதே சூப்பர்பான கிரிப்பான கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையிலேயே நீங்கள் வந்து பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஃபங்க்ஷன் இது. ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு கிடையாது, அட்ஜஸ்டபிள். இந்த மிட் லெவல் வேரியண்ட்லையும் ஆம்ரெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலும் திறந்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. தென் பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் வித் இந்த பேண்ட். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா இந்த பேண்ட் மூலமாக நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே பறக்காமல் இருக்கும். தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே சேம் சைஸ், கூலிங் ஃபங்க்ஷனும் வந்துடுது. அண்ட் அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம பேக் சீட்ஸுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்கோடா குஷாக்கினுடைய மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டுடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்ல இருந்து. ஸோ நான் முன்ன சொன்னது போலவே டாப் அண்ட் வேரியண்ட்ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஒரு சில குரோம் ஃபினிஷ், அந்த பிரீமியமான ஃபினிஷ் அதெல்லாம் வந்து இந்த மிட் லெவல் வேரியண்ட்ல அந்த அளவுக்கு வரது கிடையாது. அப்படி இருந்தாலுமே பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் அந்த மாதிரி நிறைய
வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேச போனால் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்லேயே அத்தியாவசியமான போதுமான அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துடுது. ஒரு சில ரொம்பவே ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ், அதாவது வென்டிலேட்டட் சீட்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் சன் ரூஃப், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வரது கிடையாது. இப்போ பேக் சீட் பொறுத்த வரைக்கும் பேச போனால் கம்ஃபர்ட், ஸ்பேஸ் எல்லாமே முன்ன போல சேமாக தான் இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளான ரியர் சீட்ஸ். இந்த அவுட் சைட் சீட்ஸ் ரொம்பவே சூப்பரான கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட் சைட் சீட்ஸுக்கு மட்டும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சீட் ஸ்குவாப். மேலும் சைட் போல்ஸ்ட்ரிங் ரொம்பவே திக்காக நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ என்னதான் இன்கேஸ் உங்களுடைய டிரைவர் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஓட்ட ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே ரோல் ஆக மாட்டீங்க. இந்த சீட்ஸ் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணும். ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்ஸாகவும் இருக்குது. ஆனால் இந்த கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ஃப்ளிப் சைடும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் சீட்ஸ் நல்லா உள்ளே தள்ளி இருக்குது. போல்ஸ்ட்ரிங் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மிட் சீட் பார்த்தீங்கன்னா நல்லா முன்னாடி தள்ளி இருக்குது. ஸோ இதனால் நடுவில் உட்கார்றவங்க அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஆல் ரைட். ஏன்னா ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்லையும் கூட மிட் பேசஞ்சருக்கு ஒரு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த வண்டியிலையும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வர்றது ஒரு பெரிய அதிசயமான ஃபீச்சர் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியிலேயே. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் ரியர் ஏசி வென்ட்ஸும் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. பேசிக் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்லையும் கூட இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் சேமாக வந்துடுது. இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டில் 2 USB-C டைப் USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய டாப் அண்ட் வேரியண்ட்டோட ரிவ்யூலேயே சொன்னேன், ஸ்கோடா குஷாக் பொறுத்த வரைக்கும் நார்மலான USB போர்ட்ஸே கிடையாது, C டைப் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் கூடிய சீக்கிரமே நீங்கள் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக C டைப் USB போர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரும். மற்றபடி ஃப்ரண்ட் டோர் ஆம்ரெஸ்ட் போலவே பேக் டோர்ஸ்க்கும் சாஃப்டான ஃபேப்ரிக் குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட்லையும் எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே போல பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துருது. இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக்ஸ், ABS, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் அசிஸ்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஆனால் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட் போனீங்கன்னா மட்டும்தான் சைடு ஏர் பேக்ஸ் எல்லாம் வந்துருது. இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்லையும் பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்லையும் சைடு ஏர் பேக்ஸ் கிடையாது. அதே போல எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். ஸ்கோடா குஷாக்கினுடைய பூட்டை இன்னொரு விதமாகவும் திறக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கீ ஃபாப்ல இருக்கிற சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிக்கி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அப்படியே இந்த பூட் ஸ்பேஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 385 லிட்டர் மேக்ஸிமம் லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. மேலும் இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப் அண்ட் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா அதே குவாலிட்டி பார்சல் ட்ரே வருது, அதோட சேர்த்து பூட் லேம்பும் வருது, மேலும் 2 பேக் ஹுக்ஸும் வருது, 3 கிலோ வெயிட் தாங்குற அளவுக்கு. இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட் ஃபங்க்ஷனும் வருது கூடுதல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக. இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்ல ஸ்டாண்டர்டாக வருது 16 இன்ச் அலாய் வீல்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் 15 இன்ச் ஸ்டீல் ரிம் தான் தராங்க. அதே டாப் அண்ட் வேரியண்ட்ல பார்த்துருப்பீங்க 16 இன்ச் ஸ்டீல் ரிம் இருந்துச்சு. என்னதான் ஹியூண்டே கிரெட்டா மற்றும் கியா செல்டாஸை விட லக்கேஜ் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த பூட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு. இப்போ இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஸ்கோடா குஷாக்கினுடைய ஆம்பிஷன் மிட் லெவல் வேரியண்ட். எலக்ட்ரிக் சன்ரூஃப், வென்டிலேட்டட் சீட்ஸ், லெதர் சீட்ஸ் மற்றும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் போன்ற ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த வேரியண்ட்டை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லுக்ஸ்லயோ இன்டீரியர் ஃபீல்லையோ எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது டாப் அண்ட் வேரியண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது. ஆனாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக மிஸ்ஸிங்கா இருக்கு. மேலும் சைடு ஏர் பேக்ஸுக்கான ஆப்ஷனாவது அட்லீஸ்ட் கொடுத்திருந்திருக்கலாம். இந்த மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோடையும் வருது. ஓவராலா ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு இந்த மிட் லெவல் வேரியண்ட் டீசென்டான வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. இந்த ஆம்பிஷன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.